உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 முறை நம்ம நெற்றி தரையில் படுமட்டும் நம்மே தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம் பயபக்தியோடு. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமோ ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை செய்யும். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று நற்கருணைநாதரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கைகளை தட்டி உற்சாகத்தோடு சேர்ந்து எல்லார் கைகளை தட்டி நற்கருணைநாதரை முழு உள்ளத்தோடு கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்று மகிழ செய்தீர், சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர், சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரானவரே நற்கருணைநாதர் தூயவரே தூய்மை மிக்க தேவன் இதோ நற்கருணை வழியாக அப்பத்தின் வழியாக நம் மத்தியிலே அவரை நோக்கி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஹல்லேலூயா, ஆராதனை ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் என்னுடைய பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரே. அவருடைய கிருபை இறங்கி வருகிறது உன் மீது. பலவீன நேர பலவீனமான சகோதரனே சகோதரியே
உன் பலகீனமான இடங்களிலே அவருடைய கிருபை கிருபை கிருபை. இயேசு ராஜா என்பல அறிக்கையிடு அறிக்கையிடு எல்லாரும். எதற்கும் பயம் இல்லையே. எல்லாரும் சொல்ல பார்க்கலாம். இயேசு ராஜா என்பலனானே எதற்கும் பயம் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை. இயேசு ராஜா என்பலனானே எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என்பலனானே எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை நற்கருணையாளரே. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எவ்வளவு எவ்வளவு ஆண்டவரை புகழ்ந்து பாடுறியோ அவ்வளவுக்கு 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 கடவுளுடைய வல்லமை அக்கினியாய் ஸ்தம்பமாய் மேகமாய் உன் மீது இறங்கி வரும். நீ துதி ஆண்டவரை ஆராதி. உயிருள்ள நாட்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து புகழ்ந்து அவரை ஆராதி வாய் திறந்து. உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. கரமுயர்த்தி. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே ஆராதனை 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஆமென். 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 நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா 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 பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா 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 உங்க ஆசீர்வாதத்தால உங்க அற்புதத்தால உங்க கிருபையால அப்பா கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் எனக்கு யாரு இல்லையே என்னை நேசிக்க யாரு இல்லையே என்னைய புரிந்து கொள்ள யாரு இல்லையேன்னு அப்பா இந்த வியாதியை குணமாக்க முடியாதா ஐயோ இந்த வலி என்னால தாங்க முடியலையே இந்த வேதனை
முடியலையே, இந்த வியாதி என்னை குணமாகாதா, இந்த வியாதி என்னை குணமாகாதா, இந்த பலகீனம் என்னை விட்டு போகாதா, ஐயோ நான் எங்க போவேன்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, மருந்துகளால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது 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 உம்முடைய குணமளிக்கும் வல்லமையால் நிரப்புவீராக, 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 நிரப்புவீராக. மருத்துவராய் மாறும், மருந்துகளாய் மாறும். தொடுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் தொட்டு நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்புங்க ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைங்களை அக்களிப்போடு அறுவடை செய்கிற தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு வயிற்றின் கனியை தொடுங்க, நிரப்புங்க, கனியால் நிரப்புங்க, கற்பத்தின் கனியை நிரப்புங்க. அப்பா 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 அப்பா, சுகத்தினால பலத்தினால உம்முடைய வல்லமையால நிரப்புங்கப்பா, 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 நிரப்புங்க, நிரப்புங்க. எல்லாரும் உன் வழக்கை எடுத்து உன் தலைமறைவை, உன் வழக்கை எடுத்து தலைமறைவை சொல்லு, என்ன நிரப்புங்கன்னு சொல்லு, சுகத்தால நிரப்புங்கன்னு சொல்லு. வாக்குத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். சொல்லு வாய் திறந்து, அப்பா பலமான எதிர்காலத்தை தருவேன்னு சொன்னீங்களே, நல்வாழ்வுக்குரிய நல்ல திட்டங்களை தருவேன்னு சொன்னீங்களே. எந்த வியாதிக்கும் என் மேல அனுமதி இல்லை. கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, தலைவலி, கேன்சர், கட்டி, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஆஸ்துமா, தோல் வியாதிகள், கல்லீரல் பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள், குடல் வாழ்வுகள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள், ஆக்சிடென்ட்னால பாதிக்கப்பட்ட பகுதிகள், விலகினமான எல்லா உறுப்புகளையும், பற்கள், காதுகள், தொண்டைகள், கண்கள், கண்களுக்குள்ளான வலிகள், காதுகளுக்குள்ளான வலிகள், விலகினங்கள், விலகினங்கள். அப்பா அப்பா அப்பா, தொடுங்க, தொடுங்கப்பா, 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 தொடுங்க, தொடுங்கப்பா. விடுதலை, 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 பிள்ளைகளுக்கு விடுதலை, எல்லா வியாதியிலும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதிகளும் எங்களை விட்டு வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக, எறியப்படுவதாக, எறியப்படுவதாக. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கின் வழியாய் அவருடைய வழிமரபை பழுக பெருக செய்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், ஈசாக்கு உலகமே பஞ்சமாய் இருந்த பொழுது விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை பெற்றார். எங்குமே தண்ணி வரல, எங்கேயுமே பஞ்சம். ஆனா ஈசாக்கு தோண்டின இடத்துல எல்லாம் தண்ணீர் ஊற்றெடுத்து பெருகி ரகபோத் என்று சொல்லி பருக பெருக பெருக பண்ணினார். அதே வாக்குத்தத்தை கொடுத்த கடவுள் உன் வாழ்க்கையில, ஒரு பொருளாதாரத்துல, இங்க இருக்கிற நிறைய பிள்ளைங்க கடன் பிரச்சனைகளோடு கூட, பொருளாதார தடைகளோடு கூட, வேலை இல்லாதபடி, தொழில் இல்லாதபடி, கடல் தொழில் இல்லாதபடி, எத்தனையோ போராட்டத்தில் திருமண தடைகளுக்கு, பொருளாதாரம் இல்லாமல் திருமண தடைகள், படிக்க வைக்க முடியாம திருமண தடைகள், எத்தனையோ காரியங்களுக்கு பணம் இல்லாம அவமானத்தோட அவமதிப்போட ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, இப்படி பல்வேறுபட்ட போதனையோடு வேதனையோடு வந்திருக்கிற சகோதரனே, ஈசாக்கை 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்த ஆண்டவர், நின்றும் வாக்களித்த தேவன் உன்னையும் இன்று 100 மடங்கு அறுவடை செய்ய வைக்க
வல்லவராக இருக்கிறார். உன்னை வாக்களித்த தேவன் இதோ அவர் தோண்டும் இடமெல்லாம் கிணற்றில தண்ணீரை ரெகபோத் என்று பெருக செய்தது போல உன் வாழ்க்கையிலும் வற்றி இருக்கிற கிணத்தை வற்றாத நீரூற்றாக ஆண்டவர் மாற்ற போகிறார். சிறியவராய் இருக்கிற உன்னை ஆயிரமாய் பெருக பண்ண போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வாக்களித்த தெய்வமே, இனி நான் சிறுக போவதில்லை, நான் பெருக போகிறேன். எனக்கு வளமான எதிர்காலத்தை தருகிறீர், நல்வாழ்வுக்குரிய நல்ல துட்டத்தை தருகிறேன். நான் வாங்குபவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் மாற போகிறேன். நான் வாங்குபவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் மாற போகிறேன். நான் உயர போகிறேன். நான் கடையவன் அல்ல, முதன்மையானவனாய் மாற போகிறேன். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவான், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவான். அந்த அக்கினி உன் மீது இறங்கி வர போகிறது. ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. எல்லாரும் களி கூறுவோ, களி கூறுவோ. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ. களி கூறுவோ, களி கூறுவோ. கவலைகள் மறந்து களி கூறுவோ. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோ. வாளாக்காமல் உன்னை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். வாளாக்காமல் என்னை தலையாக்குவான், கீழாக்காமல் மேலாக்குவான். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, கலங்காத, என்னை மீட்டு எல்லா பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்வேன் என்றார். இன்னைக்கு இப்போ நினைப்பதற்கும் இப்போ ஜெபிப்பதற்கும் உன் வாழ்க்கையில நீ நினைப்பதை விட நீ ஜெபிப்பதை விட அதிகமா களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார்,
களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாயத்திறந்து ஒவ்வொருவருக்குள்ளுமாக பொருளாதார தடைகள் மாறுகிறது, உன் கட்டிகள் மாறுகிறது, உன் கண்ணீர் மாறுகிறது, உன் கவலைகள் மாறுகிறது, உன் தரித்திரம் மாறுகிறது, விலகினம் மாறுகிறது, உன் நஷ்டம் மாறுகிறது. எல்லா வாழ்க்கையிலும் ஒரு ஜெயம், ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, ஒரு பெருகுதல், ஒரு வளமையாக போகிறது, வளமையாக போகிறது. வளர்ந்து விருந்து உன்னை பெருகும்படியாய், உன்னை பெருகும்படியாய், உன்னை பெருக பண்ணுவேன். உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். நானே உன் கேடகம், நானே உன் கேடகம், நானே உன் கேடகம், நானே உன் கேடகம். ஹர 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 ஹரலே 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 ஹரலே. கேளு கேளு, பெற்றுக்கொள்வாய். கேளு, வாக்குத்தத்தத்தை கேளு. இன்னைக்கு உனக்கு விடுதலை, 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 விடுதலை. நீ கேட்பதற்கு வேண்டுவதற்கு மிக அதிகமாய், மிக அதிகமாய், மிக அதிகமாய் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படி. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபுரனை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் வீராக. தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்றி செல்வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுவோம்.
ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு, திருக்கரத்தால் என்னை தொட்டு ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக. நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள். சாரா சொல்கிறாங்க, என் அண்ணன் மகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தது. 3 நாட்கள் ஒன்றும் சாப்பிடவில்லை. நான் போன வாரம் புதன்கிழமை நடந்த தியானத்தில் கலந்து கொண்டு அவளுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். ஜெபம் முடிந்த பின் அவள் சாப்பிட்டாள். இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஃபேன்சி சொல்கிறாங்க, எனது சம்மந்தி சசிகலா வெள்ள நீர் வந்தபோது காலில் நீர் கோரி ஒரே புண் போன்று இருந்தது. ஒன்றும் புரியவில்லை. 2-3 மருத்துவரிடம் காட்டியும் கேட்கவில்லை. பிறகு இரக்கத்தின் ஊற்றிலிருந்து கொண்டு வந்த புதுமையினை எடுத்து போட்டேன். பிறகு கொஞ்சம் பரவாயில்லை. அதன் பிறகு ஏவிஎம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காட்டினோம். மருத்துவர் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துவிட்டு இது கிருமியினால் வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். மருத்துவர் குறித்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள், ரொம்ப நல்லது என்று சொன்னார்கள். எங்களை குறித்த நேரத்தில் கொண்டு சென்று அவளை மருத்துவரிடம் காட்டச் செய்தார். எந்த ஒரு பிரச்சனையுமின்றி 100% பூரண சுகம் பெற்றுவிட்டால். இந்த அற்புதத்தை செய்தேன். தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி இயேசுவே, நன்றி. சுபா சொல்கிறாங்க, எனது கணவர் பிரான்சிஸ் லாஞ்சியில் வேலை முடித்துவிட்டு இரவு நெடுநேரம் கழித்து 2 சக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். உடல் அழிப்பின் காரணமாக வேகத்தடை தெரியாமல் 2 சக்கர வாகனத்தை ஓட்டி வந்திருக்கிறார். கீழே விழுந்து காது, தாடை, கை எல்லாம் அடிபட்டு ஒரே இரத்தக்கரை. அந்த இடத்திலேயே அரை மணி நேரம் கீழே கிடந்திருக்கிறார். யாரும் கவனிக்கவில்லை. பிறகு அவரே எழுந்து வண்டியை ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார். என் மகன் வீட்டிற்கு வந்தவுடன் அப்பாவை பார்த்துவிட்டு ஒரே ஆச்சரியம். என்ன இரத்தம் என்று கேட்க ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். இரத்தம் நிற்கவில்லை. பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். மருத்துவர் இங்கு அந்த கருவி எல்லாம் ஒன்றுமில்லை, மதுரைக்கு கொண்டு போக சொன்னார். எனக்கு ஒன்றும் ஓடாது. கையில் 5000 மட்டுமே இருந்தன. மதுரைக்கு கொண்டு சென்றால் லட்சம் ஆகுமே, என்ன செய்வது? ஏசப்பா, ஒவ்வொரு வாரமும் தியான இல்லத்திற்கு வருவேனே, என்னுடைய கணவரை நீதான் காப்பாற்றி தரணும் என்று சொல்லி அழுதேன். பிறகு என்னிடமிருந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வேறு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். அங்கு பணமெல்லாம் அதிகமாக வாங்காமல் என் கணவரின் தாடை, கை, காது எல்லாம் நன்றாக பரிசோதனை செய்து மருத்துவம் செய்தார். நான் மனிதரை நம்பாமல் ஆண்டவரை நம்பினேன். அவரும் எனது குரலுக்கு செவிசாய்த்தார். எனக்கு இந்த வருடம் வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தால் நிரம்பச் செய்வேன். எனக்கு வந்த வாக்குத்தத்தின்படி ஆவியானவர் என் கணவரை அழிவின் படுகொலியினின்று என்னை தூக்கி எடுத்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. ஆல்ரின் ஆனந்தலையிலேருந்து சொல்கிறாங்க, எனக்கு முதுகு தண்டுவடத்தில் ஒரே முள் போன்று சுளிர் சுளிர் என்று குத்தி கொண்டே இருந்தது. எனது மகன் எலும்பு தேய்ந்து விட்டது என்று சொல்லி பயம் காட்டினான். ஆப்ரேஷன் பண்ணணும் என்று நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அவ்வளவு வசதி இல்லை. பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை
ஒரு சகோதரி கொடுத்தார். நானும் அதை 4 நாட்கள் தொடர்ந்து போட்டேன். 2 நாட்களிலேயே பூரண சுகம் கிடைத்து விட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. திரேசா சொல்கிறாங்க, எனக்கு 4 மாதமாக ஒரே தொண்டை வலியாக இருந்தது. நேற்று மருத்துவமனையில் காட்ட சென்றோம். மருத்துவர் தொண்டையில் கட்டி இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று நான் ஏசப்பாவிடம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது என்று வேண்டினேன். அதே போல ரிப்போர்ட்டில் ஒன்றுமில்லை, புண் என்று வந்துவிட்டது. இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. ராதா சொல்கிறாங்க, எனது சகோதரியின் மகள் முதல் திருவிருந்தை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. சாட்சி சொல்லுகிற அருமையான சகோதரிகளாக இருந்தீங்கன்னா தயவு செய்து வேகமாக வாங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இயேசுவுக்கே புகழ். நான் ஒவ்வொரு வருடமும் ஜெபமாலை மாதா பவனி வரச்சில் எங்கள் ஊரில் மட்டும்தான் அந்த பவனியோடு நான் வருவேன். சேந்தமங்கலத்துக்கும் போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் போன வருஷம் நான் ஒரு 3 காரியங்களுக்காக மாதா கூட நானும் போகணும், மாதா எனக்கு அந்த காரியங்களை நடத்தி தருவாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த பவனியில் மாதா கூட ஒவ்வொரு ஊருக்காக போனேன். அப்போ மாதாட்ட நான் வேண்டினது 2021 என் மகன் வெளிநாட்டு வேலைக்கு போனான். அப்போ அவன் 1 வருஷம் வேலைக்கு தான் போனவன் சொன்னான், மறு வருஷம் வரணுன்ற நேரத்தில் எனக்கு ஏம்மா சம்பளம் எனக்கு கூடுறதுக்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வேலை கற்றுக்குறேன் அப்படின்னா. அதே மாதிரி 2வது வருஷமும் முடிஞ்சு போடுற நேரத்தில் 3வது வருஷமும் சொல்கிறான், ஏம்மா நான் இன்னும் கொஞ்சம் வேலை கற்றுக்கிறணும், அதனால் நான் இந்த வருஷமும் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ மாதாட்ட நான் சொல்கிறேன், மாதா உங்கள் மகனை நீங்கள் வச்சுருக்க போல், என் மகனை பார்த்து நான் 3 வருஷம் ஆகிட்டு, என் மகனை நான் பார்க்குறக்கு நீங்கள் அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கீங்க, ஆனால் அது தற்காலிகமாக தான் இருக்குது, ஆனால் ஊதிய உயர்வு கொடுக்க மாட்டேங்கிங்க. இங்கே தான் உங்கள் மகன்கிட்ட பரிந்து பேசுங்கம்மா, நான் பாவி, என்னுடைய பாவத்தெல்லாம் நீக்கி என் மகனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கம்மா அப்படின்னு. அதே போல் அவனுக்கு நான் அந்த பவனியில் கலந்துக்கிட்டு மாதாட்ட வேண்டிட்டு வந்தேன். நவம்பர் மாதமே அவனுக்கு பதவி உயர்வும், அதுக்கு அவன் வாங்கின சம்பளத்துக்கு டபுளாக சம்பளமும் கிடச்சிது. 3வதாக நான் அவனுக்காக திருமணத்துக்காக வேண்டியிருந்தேன். அப்போ எனக்கு இந்த வருஷம் 1ஆம் தேதியில் வாக்குத்தத்தம் ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நினச்சேன், ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ளே நமக்கு என்ன மாதம் ஒரு நல்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே போல் போன வாரத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு மகளை துணையாக அவர் அமைத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த 3ஐயும் செய்து தந்த என் தேவாதி தேவனுக்கு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தந்த என் தாய் மரியாம்மாவளுக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன்.